தாவேகாவை இழுக்க முயற்சி நடக்குது என்டிஏ கூட்டணிக்குள்ள அப்படின்ற செய்தி எந்த பின்னணியில யாரால் கசிய விடப்படுகிறது? எங்கிருந்து தொடங்குச்சது? இல்ல, நிச்சயமா அது பாஜக தரப்பு தான் அதற்கான லாபம். முதல்ல அவர்களுக்கு ஒரு வர்றாரு அப்படின்னு சொன்னாலே இந்த தரப்பு தொண்டர்களும் முதல்ல நம்பிக்கை அடைவாங்க. நீங்க முதல்ல இருந்தே திமுக தரப்பு ஒரு பாஜகவோட பி டீம் அப்படின்னு விமர்சித்தாலும் கூட இந்த முறை இந்த தகவல்கள் முழுக்க முழுக்க பாஜக அலையன்ஸ்க்கு அவர் வந்துட்டாருன்னா இந்த அணி ஒருவேளை வெற்றி பெறக்கூடிய ரேஸ்ல மிக முக்கியமான இடத்துக்கு வந்துடும் பாஜக தரப்பும் நம்புறாங்க. நீங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சார். பாஜகவோட செய்தி தொடர்பாளர் அழைப்பு கொடுத்ததுனால ANS பிரசாத் அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. டீயும் காப்பியும் கலக்க முடியாதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அரசியல்ல பொறுத்த வரைக்கும் இவங்க ஏதோ ஒரு முயற்சி எடுக்கலைன்னா இத்தனை வேற பொறுப்புகள்ல இருந்து நீக்கிறதோ அல்லது அண்ணாமலை போன்றவர்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் சொல்லிக்கோ இடமே இல்லை. நீங்க அரசியல் கட்சியை பொறுத்தவரை பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்ப அவர்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறதுனாலதான் அதை பத்தி கருத்து சொல்றவங்கள ஒரு பொறுப்புல இருந்து விடுவிக்க வேண்டிய ஒரு சூழல் நெருக்கடி வருது என சொல்ற ஒரு செய்தி தொடர்பாளர். இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் டீயும் காப்பியும் கலக்க முடியாதுங்கிறார். அப்ப இந்த விமர்சனம்லாம் ஏன் வருதுன்னா அவங்க ஏதோ ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க. அந்த முயற்சி வெளியில் கசிந்து விடக்கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கையா கூட பாஜகவுக்கு இருக்கலாம். பட் பாஜகவுக்கு இதுல லாபம். நீங்க அவர் அந்த பக்கம் நகர்ந்து வந்து விட்டாருன்னா பாஜக தரப்புக்கு உள்ளபடியே நல்ல லாபமா இருக்கும். ஆனா அதுலயே பல குரல்கள் இருக்கு. பட் விஜய் அவர்களுக்கு அதுல பல குரல்கள் இருக்கு. ஏற்கனவே தமிழிசை அழைச்சாங்க, விஜய் 0 எங்க கூட வந்தாதான் பலம் பெறுவார்னு சொன்னாங்க. திரு KS ராதாகிருஷ்ணன், திரு பவன் கல்யாண் மூலம் பேச்சுவார்த்தை நடக்குது, என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருவார், திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் அப்படின்னு அவர் பேசுறாரு. ANS பிரசாத் வரணும்னு அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டார், அவரை நீக்கியாச்சு. நைனா நாகேந்திரன் மறுக்கிறாரு. திரு அண்ணாமலை காஃபியும் டீயும் ஒன்னாவே சேர முடியாது அப்படின்னு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு. பல குரல்களா இருக்கு பாஜக குரல். ஆமா, அது அவர்கள் எடுத்த முயற்சிக்கு பலன் கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியல அப்படிங்கறதுடைய வெளிப்பாடாதான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. முயற்சி இன்னைக்கு வரல, ரிலீஸ் ஆகல. 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த கமிட்டி கூட்டுறாங்க. கமிட்டியில ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அது மீண்டும் தள்ளி போகுது. அந்த கமிட்டி என்பது ஒரு 5 பேர் கொண்ட குழு. அந்த மொத்தத்திலேயே அதுல திரைப்படத்தை பார்க்கக்கூடிய குழுல 100 பேருக்கு மேல இருப்பாங்க. ஒரு 5 பேர் கொண்ட குழுல ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா இன்னொருவரை வைத்து அந்த படத்தை பார்த்திருக்கலாம். அது தள்ளி போகுது. இன்னொரு பக்கத்துல CBI விசாரணைக்கு அழைப்பு வருது. இதே நாள்லதான் விஜய் தன்னுடைய நேர்காணலையும் தொடங்குறார். அப்ப இது எல்லாமே அவர்கள் எடுத்த முயற்சிகள் பலிப்பதாக இருந்திருந்தா இதை அப்படியே அலோவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒன்னொன்னுமே அது ஏதோ ஒரு வகையில தொங்கி நிக்கிறத இந்த அன்னைக்கு பலவீனமாக பார்த்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க நேற்று வரை விஜய் காங்கிரஸுக்காக காத்திருந்தார். காங்கிரஸுக்காக காத்திருந்த விஜய்க்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி காத்திருப்பது போல ஒரு தோற்றம் விடக்கூடாதுங்கிற அச்சமும் அந்த அணிக்கு இருக்கு. பட் வந்தால் ஆரத்தழுவி வரவேற்க வேண்டிய இடத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. அந்த அணி உள்ளபடியே மணிசார் அவர்கள் குறிப்பிட்டதை போல விஜய் அந்த அணியில் போய் சேர்ந்து கொண்டார்னா நிச்சயமா ஒரு ஆட்சியே மாற்றம் அளவிற்கான அந்த அணி பலம் பெற்று விடும். பட் இதுல விஜய்க்கு ஒரு சிறிய லாபமும் இருக்கு, ஒரு பெரிய நஷ்டமும் இருக்கு. பெரிய நஷ்டம் என்பது அவர் வந்தது முதல்வர் பதவிக்காக. இங்க அவர் திரைத்துறையில நம்பர் 1ல இருந்து வர்றாரு. அப்ப நம்பர் 1ல இருந்து வர்றவர் நம்பர் 2 இருக்க நிச்சயமா விரும்ப மாட்டார் துறை முதல்வர் என்பது. சோ அப்ப அவர் அந்த இடம் அவருக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கலாம். பட் இன்னைக்கு அவர் ஒரு முட்டு சந்தில நிக்கிறது போன்ற ஒரு சூழல்ல இருக்கிறார். வேட்பாளர்கள் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்காங்க. அலையன்ஸ் எதுவுமே வரல. கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அழைப்பு கொடுத்தார். ஒரே ஒரு கட்சி தான் வந்திருக்கு, பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள். அவரும் தேர்தலை சந்திக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்கக்கூடிய கட்சி. சோ அப்ப அவர் விஜய்க்கு யாருக்கு பதட்டம்? இன்னும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல. யாருக்கு பதட்டம்? கூட்டணி அமையவே இல்லை, தனிச்சு போட்டியிடுறோம், என்னவாகுமோ அப்படின்ற பதட்டம் திரு விஜய்க்கு இருக்கா? இல்ல திமுக கூட்டணி மாதிரி ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்க முடியலையே, OPS விட்டுட்டோம், தேமுதிகவை விட்டுட்டோம் அப்படின்னு பதட்டம் அதிமுக பாஜக தரப்புக்கு இருக்கா? பதட்டம் யாருக்கு இருக்கு? இல்ல, அதிமுக பாஜக தரப்புக்கு தான் இதுல அதிகமான பதட்டம் இருக்கிறது. நீங்க விஜய் அவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. அந்த பதட்டத்தை அவர் வெளிப்பட்டவே இல்லையே. நீங்க விஜய் அவர்கள் அந்த தருணத்துல கூட தனித்து போட்டி என்கிற ஒரு சூழல் நெருக்கடி இருக்கிற போது நேர்காணல் நடத்துறாரு. ஒவ்வொரு கட்சியில போட்டியிடுவதற்கு யாரெல்லாம் விருப்பம் மனு கொடுத்தார்களோ அவர்களை அழைத்து இன்னைக்கு பேசுகிறார். பட் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த அணி இன்னுமே பலம் பெறணுமே. நீங்க இன்னுமே வெளியில இருக்கக்கூடியவர்களாக ராமதாஸ் அவர்கள் இருக்காரு. இங்க இருந்ததுல OPS இன்னைக்கு நகர்ந்து சென்று விட்டார், திமுக பக்கமே போயிட்டாரு. இன்னைக்கு அமமுகவும் அதிமுகவும் ஒரு பாமகவும் மற்ற சில கட்சிகள், தமாக உள்ளிட்ட கட்சிகள் தான் இருக்காங்க. சோ விஜய் என்கிற ஒரு சக்தி வந்துச்சுன்னா திமுகவை எதிர்கொள்கிற ஆற்றல் இன்னும் வீரியமா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இருக்கிறது. ஒருவேளை இணைப்பே நடக்குது, கூட்டணிக்குள்ளே திரு விஜய் வர்றாருன்னா 2 தரப்பட்டையும் கேள்வி இருக்கும்ல. பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னவரை ஏன் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு இந்த பக்கம் ஒரு கேள்வி இருக்கும். செமிஃபைனல்லையே அதிமுகவை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னவரை ஏன் சேர்த்துக்கிட்டீங்கன்னு இந்த தரப்புக்கு கேள்வி இருக்கும்.
பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஏன் போய் சேர்ந்தீங்க அப்படின்னு விஜய் தரப்புக்கும் கேள்வி இருக்கும். இதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து சேருவாங்க? ஒரு சமரச புள்ளிய மக்கள் நம்புற மாதிரி சொல்லணும்ல, என்ன சொல்லுவாங்க? ஆமா, விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சாரத்துல பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தல. அவர் அரசியல் எதிரி என்று சொன்ன திமுகவை நோக்கி கூர்மையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஆனால் தன்னுடைய கொள்கை எதிரி என்று சொன்ன பாஜகவை நோக்கி கடுமையான விமர்சனங்களை அவர் அதுதானே விமர்சனமாக இருந்தது. தொடர் விமர்சனமே அதுவாக தான் இருந்தது. கொள்கை எதிரின்னு மட்டும் சொல்லியிருக்காரு, அதை பெரிய அளவுல விமர்சிக்கல அப்படிங்கக்கூடிய பார்வை தானே இருந்து வந்தது. சோ அப்ப பொது எதிரியை வீழ்த்த ஒற்றை புள்ளியில் இணைகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்ல முடியும். ஒரு பொது எதிரி திமுக, அவரே தொடர்ந்து சொல்றாரு இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல், இதுல ஏன் நீங்க டெல்லியை சேர்க்கிறீங்கன்னு தானே விஜய் கேட்கிறார். இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் என்று கேட்பது திமுக வேண்டுமா வேண்டாமா என்கிற தேர்தல். உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்று நடந்த தேர்தல் என்று திமுக சொன்னதை போல இவர் இந்த தேர்தல் திமுக வேண்டுமா வேண்டாமாங்கிற தேர்தல் என்பதாக தன் தரப்பு நியாயத்தை சொல்லிட முடியும். பட் இந்த நொடி வரையிலும் விஜய்க்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அழுத்தம் தருகிறது. இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரையிலுமே நீங்க நம்ம அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஜனநாயகனுக்கு வந்த நெருக்கடியாக இருக்கலாம், சிபிஐ விசாரணைக்கு வரக்கூடிய தொடர்ச்சியான அழைப்புகளாக இருக்கலாம், இது எல்லாமே அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. பட் விஜய் அந்த அழுத்தங்களுக்கு உட்பட்டு இவர்கள் பக்கம் நகர்வதற்கான வாய்ப்பு என்பது இல்லவே இல்லை அல்லது மிக குறைவான என்ன காரணம்? ஒன்று, திமுக தாவேக்கான பொசிஷன் பண்ணிருக்கோம், கட்டாயம் திமுகவை ஜெயிச்சிட முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கலாம். இல்ல இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி பலவீனப்படுத்தி குறைந்தபட்சம் 2வது இடத்துக்காவது வந்துருவோம், அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கை இருக்கலாம். இதுல எந்த நம்பிக்கையில விஜய் என்டிஏ பக்கம் போறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, அதாவது இந்த இரண்டுக்குமே அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்னால நீங்க கேட்டதை போல 2வது இடத்திலும் இன்று விஜய் கட்சி இல்ல. இதை விட மிக முக்கியமா அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு அவர் பின்னால் திரண்டு இருக்கக்கூடியவர் அவரை முதல்வராகத்தான் கற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் முதல்வராக நம்பிதான் பின்னாடி வர்றாங்க. அவர் போய் ஒரு வரிசையில போய் நின்றுட்டு விஜய் அதற்கு தயாராக இருக்க மாட்டார். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் இன்று பிரச்சாரம் செய்வதோ அல்லது மோடியோடு ஒரு மேடையை பகிர்ந்து கொண்டு கைகளை குலுக்கி இந்த மதுராந்தகம் மதுரை கூட்டத்துல கைகளை உயர்த்தியது போன்றோ விஜய் அந்த தன்மையில இல்லை. அவர் தன்னை தானே ஒரு நாயக பிம்பத்திலிருந்தே அவர் இன்னும் விடுவித்துக் கொள்ளவில்லை. சோ அப்ப அவர் அந்த விஷயங்கள்ல தான் பிடித்து நிற்பார் அப்படின்னு தான் பாக்குறேன். அவரால் ஒரு ஓட் பேங்கை காட்ட முடியும், கணிசமான வாக்கு சதவீதத்தை காட்ட முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும். 3வது வாய்ப்பே இல்லைன்றீங்களா? கணிசமான வாக்கு சதவீதத்தை காட்ட முடியும், கணிசமான வாக்கு சதவீதத்தை காட்ட முடியும். ஆனா முதல் இடமும் இல்ல, 2வது இடமும் இல்ல அப்படின்னா கணிசமான வாக்குல 3 அல்லது 4 அந்த இடத்தை தானே அவரால் பிடிக்க முடியும்ன்றீங்க. அதுல என்ன லாபம் இருக்கு? ஆனா அது வந்து இப்ப இந்த தேர்தலில் அவர் நேரடியா அதிமுக பாஜக கூட்டணிக்குள் இணைந்தார்னா அவருடைய இடம் அங்கேயே 2வது இடம் தானே சார். இங்க மக்கள் களத்துல ஒரு 2ஆ 3ஆ என்பது தேர்தல் முடிவுல தானே தெரியும். அவர் அதை தானே யோசிப்பார். நீங்க நான் இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையில் ஒரு 3வது இடம் வருவார்னு கணிக்கிறேன். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நாங்க 30% இருக்கோம், 32% இருக்கோம் என்று ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள். சோ அப்ப அவர்களை பொறுத்தவரை மக்கள் மன்றத்துல நம்ம 2வது இடம் இருக்கிறோம், இந்த கூட்டணிக்குள்ள 2வது இடம். அப்ப அங்கேயே அவர் பலவீனப்பட்டு வர்றாரு. தேர்தலுக்கு முன்பே அவர் இடம் தீர்மானிக்கப்பட்ட கட்டமைப்பு இத்தனை ஆண்டுகள் தேர்தலுக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. இங்க தேர்தல் ரிசல்ட்ல தான் நம்ம பேச போறோம். ஆமா, இங்க நம்ம தேர்தல் முடிவுகளுக்கு பின்புதான் அவர் இடம் என்ன என்பது யோசிச்சு கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்பே வர்றது அவருக்கான பலவீனமாக, ஆரம்ப நிலை பலவீனமாக அவர் உணர்வார் அப்படின்னு.